ஸ்டார்ட் பண்ணலாமா? சொல்லு. ஹாய் எவ்ரிபடி. என்ன பண்ண போகிறோம் நம்ம இன்னைக்கு? ஸ்பெஷல் ஐட்டம் பாப்பாக்காக. அதோட இன்க்ரீடியன்ட் சொல்கிறியா? சொல்லு, இன்க்ரீடியன்ட் சொல்லு. சொல்லு. கடுகு உளுந்து, ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம், கருவேப்பிலை, அப்புறம் நெய், கொஞ்சம் எண்ணெய், அப்புறம் மசாலாலாம் தேவைப்படும். ஓகேவா? இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? நேரம் வெயிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணணும்ல. இப்போது கொஞ்சமாக நெய் போடலாம். பாப்பாக்காக கொஞ்சம் நெய். சரியா? இது பாப்பாவுக்கு தரணும் மெயின். பாப்பானா அது எத்தனை வயசு பாப்பா சொல்லு. உனக்கு என்ன வயசு ஆகுது? 7 ஆயிடுச்சா? இப்போ கொஞ்சமாக எண்ணெய். நீ எண்ணெய் ஊற்றாத, நான் தான் ஊற்றுவேன். ஆமாம். ஓகேவா? போதுமா? என்ன பார்த்துக்கிட்டு அப்புறமா ஊற்றிக்கலாம். ஓகேயா? இப்போது கடுகு உளுந்து போட போகிறேன். போட்டுடு, நீயே போட்டுடு. போட்டுடு. கடுகு உளுந்து கீழே இறக்கி போடு. ஒன்றும் செய்யாது, கீழே இறக்கி போடு. இப்போது கடுகு உளுந்து எண்ணெய் காயில் என் பாப்பா பக்கத்தில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டே கடுகு உளுந்து போட்டுவிட்டோம். கடுகு உளுந்து வெடிக்கிறதுனால பாப்பா எழுந்து ஓரமாக ஓடி போயிட்டான். ஆமாம்மா, இல்லைன்னா சூடு காலில் படுமேம்மா. இப்போ வெங்காயம் யார், நீ போடுறியா நான் போடவா? வெயிட் பண்ண அங்கே வேறு லைட்டாக கலர் மாறட்டும். நான் கொஞ்சம் போட்டுடுறேன், அப்புறமா நீ மிச்சம் போடு. ஓகேவா? கொஞ்சம் கலர் மாறிச்சுன்னா போட்டுடலாம். வா, இந்தா நீ போடு. ஒன்றும் பண்ணாது, கிட்ட கை வச்சு போடு. அழகாக போடு. வெளியில் இல்லாமல் போடணும் பாப்பா. ஓகேவா? வெளியில் இல்லாமல் போடணும், உள்ளே போடணும். போடு சீக்கிரம், எல்லாத்தையும் போடு டக்குன்ட்டு. கீழே போடாதே. இப்போ இதோட சேர்த்து இன்க்ரீடியன்ஸில் சொல்ல மறந்துட்டோம். கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொடுப்போம். ஓகேவா? போடு போடு. இதோடு சேர்த்து கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் என்ன பண்ணணும்? கிண்டிக்கணுமா? சரி, ஓகே. சரி இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டெல்லாம் போட்டிருக்கோம்ல. சரி, இன்றைக்கி திருக்குறள் காம்படிஷனில் என்ன திருக்குறள் சொன்னேன்னு சொல்கிறியா? சொல்லு. வதங்கத்துக்குள்ள நடுவில் சொல்லு. திருக்குறள் சொல்லு. திருக்குறள் சொல்லு. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி பேராக ஒள்ளும் வகையான் நரைவினை ஓவாதே செல்லுவாய் எல்லாம் செய்ய. பொறுமையாக சொல்லு. எங்கிலதனை வெயில் போல காய்நாம்பில் அதனை அறம். பொறுமையாக சொல்லு பாப்போ. அல்லவை செய்ய அறம் பெறணும் நல்லவை நாடி இனிய சொல்லேன். திணை துணை நன்மை செய்யணும் பனை துணையா கொள்வர் பயன் தெரிவார். நிலையின் பிரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிய. பிரேக் எடுத்துக்கோ. தக்காளி போடு. கீழே சிந்தாமல் போடு. தட்டை தூக்கிக்கோ. தட்டை எடுத்துக்கோ கையில். பத்திரம் வெயிட்டாக இருக்க போடு. சிந்தாமல் போடு. கீழே வடிச்சிட போகிற. சுட்ட பொண்ணுள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவது. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒரு தார்க்கு ஒரு நாளை இன்பம்
பொறுத்தாக்கு பொன்றும் துணையும் புகழ். ம் கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும். ம் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீனும் அஞ்சப்படும். ம் தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் ஓகேவா? மெதுவாக்கு வெளியில் வந்துடாம கிளறு. சொல்றியா மிச்சத்திற்குள்ள? ம் சொல்லு. கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீனும் அஞ்சப்படும். புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும். கண்டா கண்டா. ம் இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நாண நன்மையும் செய்துவிடல். கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு, புண்ணுடையார் கல்லாதவர். செவி குணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். சரி, அடுத்து கேப்சிகம் போட்டுடலாமா? ஓகே, நான் போட்டுமா? போடு. மெதுவா வெளியே போடாமல் உள்ள கரெக்டாக போடு. சுடாது, போடு போடு. தக்காளி போட்டாலே கை ஃபுல்லாகிடுது. அதுக்கு தான் ஹேண்ட் வாஷ் பண்ணேன்னு சொன்னேன். இல்லைன்னா எல்லாத்தையும் அந்த தக்காளி இதையே வந்துடும். போடு, சீக்கிரம் போடு, எல்லாத்தையும் போட்டுடு. ஒன்றுன்னா எவ்வளோ நேரம் போடுவ? ஒன்றுன்னா போடுவேன், எல்லாத்தையும் தான் போடும். ஓகே, இன்னும் ரெண்டு மட்டும் இருக்கு. இப்போ கேப்சிகம் வதங்கட்டும், அப்புறமா மசாலாஸ்லாம் போட்டுடலாம். ஓகேவா? மசாலா போட்டுட்டு அது கொஞ்சம் நேரம் அந்த ஸ்மெல்லாம் போகணும், பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் கருவேப்பிலை லாஸ்ட்டில் போட்டுக்கலாம், வாசமாக இருக்கும். கொஞ்சமாக அதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாமா? ஐயோ, நீ நிறைய போட்டுருவே. கொஞ்சம் போடுறேன், நீங்கள் எடுத்து தாங்க, நான் போடுறேன். அப்படி போடு. கிண்டிட்டுமா? மெதுவா, லேசாக கிண்ட, வெளியில் விழுந்துற போது. கண்டா கேப்சிகம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா போட போகிறோம். என்ன மசாலா போடலாம்? ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சில்லி பவுடர். ஓகேவா? சில்லி பவுடர், அப்புறம் கொரியண்டர் பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா. இரு, நான் பண்ணுறேன். லைட்டாக அப்படி ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு எண்ணெயில் இப்போ நல்லா கிண்டிடலாமா? நல்லா பண்ணிவிட்டு கருவேப்பிலை போடணும். வெயிட் பண்ணி போடலாம். என்ன ஸ்பெஷல் ஐட்டம் சொல்லுங்க? அதுதான் சொல்ல மாட்டேன். அது பாஸ்தா மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ இது பாஸ்தா டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இப்போ மசாலாலாம் கொஞ்சம் லைட்டாக நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ என்ன போட போகிற? வேர்க்கடலை ஊற வச்ச வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை ஊற வச்சுருந்தோம், அது கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் இதுலையே ஆட் பண்ண போகிறோம். போடு, அப்படி போடு, தண்ணியோடு ஊற்றிடு. இதுக்கு கொஞ்சம் தண்ணியே வேணும், கிரேவி மாதிரி நல்ல மசாலாலாம் சூப்பராக டேஸ்ட்டாக வரும். அப்போ தான் போடு. அவ்வளோதான். இப்போ இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இந்த தண்ணி எல்லாம் வற்றினதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம்? இல்லை, இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். ஓகேவா? இந்தா, அது வரைக்கும் நீ இது சாப்பிட்டுட்டு.
சரி வேற என்ன தெரியும் உனக்கு? ஏதாவது சொல்லு. திருக்குறள் அவ்வளோதான் தெரியுமா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அப்புறம் கற்க கசடர கற்பவே கற்றபே நிற்க அடர்க்காக. அப்புறம் இப்போ அந்த ஐட்டத்தை பாப்பாவுக்கு காமிச்சிடலாமா? என்ன காமிச்சேன்? என்னது இது? கொழுக்கட்டை. என்ன கொழுக்கட்டை? சப்பாத்தி மாவில் பண்ணது. கோதுமை மாவில் குட்டி குட்டியாக உருட்டி கொழுக்கட்டை மாதிரி வேக வச்சு வச்சுருக்கோம். இப்போ அதை இதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ என்ன போட போகிற? அந்த ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட் தான். இப்படி எடுத்து போடு. இப்படி எடுத்து இப்படி போடணும். அப்போ தான் அது உளுந்து வரும். போடு. போடு. நீ அதில் இருக்கிறத போடு. இதில் முட்டை வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நாம் முட்டை போடலை. இன்னைக்கு தேர்ஸ்டே. பாபாவுக்கு தேர்ஸ்டே சாப்பிட மாட்டோம்ல. பாபாவுக்கு தேர்ஸ்டே சாப்பிட மாட்டோம்ல பாப்பா. இப்போ நம்மளோட ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த கருவேப்பிலையை போட்டுடு. லாஸ்ட்டாக கருவேப்பிலை போட்டால் வாசனைக்கும் நல்லா. இப்போ ஊற்றிடு. லைட்டாக மஞ்சத்தூள் போட்டால் அந்த கலர் அப்படியே நல்லா தெரியும். அவ்வளோதான், ரெசிபி முடிஞ்சிருச்சு. பார்க்குறியா? இப்போ கலர் சூப்பராக வந்துருச்சா? எல்லாமே போட்டோமா? ஓகேவா? இதில் கொஞ்சமாக போட்டு தரட்டா? டேஸ்ட் பார்க்குறியா? பார்த்து கொட்டிட்டு